GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. பரம்பரையாகவே நல்ல அந்த ஊரில் வந்து செல்வாக்கு மிகுந்த குடும்பம். ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று, 2 பேருக்குமே திருமணம் அப்படிங்கிறது சேலஞ்சாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து 2 முறை டைவர்ஸ் ஆகிருக்கு. கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்றளவும் ஆனால் ப்ராப்பர்ட்டி இருக்குது நிறையா, ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் அப்படிங்கிறதே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அது போலவே பையனுக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே தப்பு என்னென்னா, வாஸ்து சொல்கிறவங்களுக்கே நிறைய டஃப் கொடுக்கும் அது. ஏன்னா ஒருத்தரோட கர்மாவை நம்ம போய் தொட்டு இந்த விஷயந்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் தடை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு விதம். அவங்க அது போல் அனுபவிக்கணுங்கிறது அவங்களோட கர்மா. அந்த கர்மாவை உடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து காலையில் கந்த சஷ்டி கேளுங்க, சுப்பிரபாதம் கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பணவரவுக்குன்னு சொல்லும் பொழுது இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நதியே நதியே காதல் நதி அப்படிங்கிற பாட்டை பார்க்கணும். அதில் அந்த நீர்வீழ்ச்சி, பணம்னா தண்ணி தான் பணம், நீர் தான் பணம். அப்போ நம்ம உடம்புலையும் 70% நீர் தான் இருக்குது. நம்ம மனசுக்கும் தேவை அந்த நீரோட குளுமை தான். அப்போ அந்த பேப்பரை ஒரு மஞ்சள் நிற நூலில் கட்டி முருகன் படத்துக்கு போட்டு விட்டுருங்க. அவர் பார்த்துக்குவார். வேலை பிடித்தவனுக்கு வேலை கிடைக்கும். அப்போ முருகனை தான் பிடிக்கணும். இது தெய்வமாக இந்த பாட்டு வந்து எல்லா விஷயத்துக்குமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் நிறைய நல்ல வேலையில் இருக்கும், ஆனால் நிம்மதியே கிடையாது, நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது பாம்பு கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சின்ன சட்டியில் வச்சு அந்த பெட்ரூம்லேயே அவங்க தலைக்கு பக்கத்துலேயே வச்சிடணும். இது வந்து ஒரு 30 days 1 month வச்சுருந்தாலே போதும். அந்த செடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து, ஏன்னா அது வந்து நெகட்டிவ்ஸை மட்டும்தான் அப்சார்ப் பண்ணக்கூடிய செடி. அது வந்து வீட்டில் அவங்களுக்கு யார் இது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்காங்களோ ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு புரட்சிகர இருப்பியல் வாஸ்து வல்லுனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. நற்பவிம்மா. நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கம்மா. நிச்சயமா உங்களோட இந்த நேர்காணல், உங்களுடைய இந்த காணொலியை கேட்டு நிறைய பேர் வாழ்க்கையில நல்லா இருந்துட்டே இருக்காங்க. அந்த மிகப்பெரிய பாக்கியத்தோட எனக்கும் இந்த காணொலி எடுக்கிறதால ஒரு புண்ணியமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிமா. முதலாவது வந்து எல்லோருக்குமே வந்து நல்ல திறமை இருக்கு, அதே நேரத்தில் அவங்க எல்லா விஷயத்துலையும் வந்து கரெக்டா இருக்காங்க. எல்லாமே இருந்துமே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலை கொடுக்குது. எவ்வளோ போராடுறாங்க, போனால் இன்டர்வியூவில் வந்து எதுவுமே சக்ஸஸாக இல்லை, இப்படி எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. வேலை அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது. நிரந்தரமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது அதை விட முக்கியமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கும் நம்ம இருக்கிற வீட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களாம்மா? நிச்சயமாங்கம்மா. ஒரு வீடும் ஒருத்தரோட உடம்பும் ஒருத்தரோட மனசும் ஒன்று தான். அப்போ இந்த மாதிரி வேலை கிடைக்காதவங்க, திருமணம் ஆகாதவங்க நிறைய பேரை இன்றைக்கி பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக இந்த வாரத்தில் பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்து பார்த்திங்கன்னா, பரம்பரையாகவே நல்ல அந்த ஊரில் வந்து செல்வாக்கு மிகுந்த குடும்பம். ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று, 2 பேருக்குமே திருமணம் அப்படிங்கிறது சேலஞ்சாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து 2 முறை டைவர்ஸ் ஆகிருக்கு. கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. பெரிய வீடு, நல்ல ஒரு சமஸ்தானமான ஒரு லைஃப் இருந்த ஒரு குடும்பம். இன்றளவும் ஆனால் ப்ராப்பர்ட்டி இருக்குது நிறையா, ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் அப்படிங்கிறதே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அது போலவே பையனுக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே தப்பு என்னென்னா, அதிகப்படியான ஆன்மீகம். பையன் பார்த்திங்கன்னா நல்ல படிப்பாளி, நல்ல வேலையில் இருந்தான், ஆனால் வந்து அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அதிகப்படியாக கையில் எடுக்கும்போது அவனோட வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஏன்னா அவங்க அதாவது ஒரு வரன் பார்க்குறவங்களே என்ன சொல்கிறாங்க, அவன் ரொம்ப சாமியார் மாதிரி நிறைய சாமி கும்பிட்டுட்ருக்கான், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறான், அவனோட அம்மாவை கேட்குறாங்க. அது ஒரு விஷயம். அவங்க வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸு,
நிறைய வீட்டில் வந்து பொருட்களை வந்து பழைய காலத்ததெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட பிடிச்ச ஒரு பொருள் பழங்காலத்துக்கு கிடைச்சா அதிக விலை கொடுத்து கூட வாங்கி வைக்கிறோம். ஒரு ஞாபகமாக இருக்கு, ஒரு மெமரபுளாக ஒரு திங்ஸ் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வீடு நிறைய பழைய பொருட்களை போட்டு நிறைய அடைச்சி அதை வந்து பராமரிப்பு பண்ணாமல் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்குது. இது வாஸ்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கான்செப்ட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வீட்டில் வந்து பொருட்களோட அளவை நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு ஃப்ரீயாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக வைக்கவே கூடாது. பழைய காலத்து பொருளாக இருக்கட்டும், இல்லை இப்போ பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கும். இந்த பிக் ஷாப்பர் பேக் தெரியுங்களா, அந்த கட்டப்பைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வீட்டில் சேர்த்து வைக்கவே கூடாது. நமக்கு தேவையானது ஒரு 4-5 பேக் இருந்தால் போதுமானது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பழைய பேகெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நிறைய சேர்த்து வைப்பாங்க. கிரகத்தின் அடிப்படையில் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ராகுன்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். இருந்தாலுமே கூட தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஒருத்தர் நல்ல புத்திசாலி, நல்லா இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் தடை அப்படின்னா, அந்த வேலை வாய்ப்பு யாருக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது. இதில் ஆண் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டோட கிழக்கு திசையும் மேற்கு திசையும் கவனிக்கணும். நிச்சயமாக கிழக்கை விட மேற்கு பள்ளமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உறுதியாக இருக்குது. இது நிறைய இடங்களில் நம்மளோட காணொலி பார்த்துட்டு அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. 100% இருக்கும். சொல்கிறதுல ஒரு மாற்றம் கூட இருக்கவே இருக்காது. அது போலவே ஒரு பெண் வேலை வாய்ப்புலையோ இல்லை அடுத்த லெவல் போகாமல் திருமணத்துலேயோ இல்லை ஹெல்த்லேயோ பிரச்சனையில் இருக்காங்கன்னா, வடக்கை விட தெற்கு 1 இன்ச்சாவது பள்ளமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அது போல தான் இருக்குது நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வாஸ்து அமைப்பில், தவறான வாஸ்து அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன தான் வாஸ்து இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையில் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி பல முறை நீங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த கிழக்கு அடிபடும் போதோ வடக்கு அடிபடும் போதே, இந்த வடகிழக்கு அப்படிங்கிற அந்த திசை அடிபடும் போது வடகிழக்கு தான் சிந்திக்கும் திறன், வடகிழக்கு தான் பிரெயின், வடகிழக்கு தான் பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே வரவிடாது அது தவறாக இருக்கும்போது. இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி வாஸ்து குறை இருக்குது, ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டே வாஸ்து பார்த்தாச்சு, இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த வாஸ்துவை சரி பண்ணுங்கன்னு சொல்லியும் அதுக்கு நிறைய நமக்கு தடை வருது அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். 3:36க்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமோ அது வந்து நடந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிற எனக்கு இந்த கரெக்டாக பர்டிகுலராக சொல்லும், இந்த வேலை கிடைத்து விட்டது இப்போது. அந்த இப்போது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிகழ்காலத்தில் சொல்லணும். பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது, பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியாது. எனக்கு வேலை கிடைத்து விட்டது இப்போது அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலவே அது பேரண்ட்ஸும் பண்ணலாம். என்னோடய மகனுக்கோ மகளுக்கோ வேலை கிடைத்து விட்டது இப்போது அப்படிங்கிற அந்த வார்த்தையை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், தீபம் ஏற்றணும். இந்த 3:36க்கு 48 டேஸ் பண்ணும் பொழுது வீட்டோட வாஸ்து தவறுகளும் நமக்கு காட்டி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். அந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணும்போது நிரந்தர தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே கிடச்சிரும். வாஸ்து அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. வாஸ்து சொல்கிறவங்களுக்கே நிறைய டஃப் கொடுக்கும் இது. ஏன்னா ஒருத்தரோட கர்மாவை நம்ம போய் தொட்டு இந்த விஷயந்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் தடை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு விதம், அவங்க அது போல் அனுபவிக்கணுங்கிறது அவங்களோட கர்மா. அந்த கர்மாவை உடைக்கிறதுக்கு யார், நான் யார், இல்லை இருக்கிற வாஸ்து நிபுணர் தான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும் பொழுது நிறைய பேருக்கு அது திருப்பி கொடுக்கும். அதுக்குண்டான தான தர்மங்கள், அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் ஃபாலோ பண்ணணும். அது போலவே இந்த வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் இந்த 16 திசைகள் சரவணாதேவி இருப்பியல் 369 360 டிகிரியில் ஒரு குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. 16 திசைகள் 16 லக்ஷ்மிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொன்னால் கூட அவங்களால உடனே சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் சொல்கிறோம். இதெல்லாம் விட ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க தேவை, இந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை பாருங்கள், எனர்ஜி அது வந்து டவுசிங் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம டவுசிங் பண்ணி காட்டலாம் நம்மளோட நேயர்களுக்கு. இந்த திங்ஸ் வந்து இது உங்களுக்கு எதிர்மறையாக வேலை செய்யுது, இதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் ஒரு நம்மளதே வேறு ரூம் இருந்ததுன்னா கூட எல்லாம் தேவையில்லாததெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வைங்க. ரொம்ப அது நமக்கு தேவையே இல்லை என்றைக்குமேங்கிறதெல்லாம்
வெளியே எடுத்துருங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி வீட்டை ஃபஸ்ட்டு லேசாக மாற்றுங்க. மாற்றும் பொழுதே மனசு லேசாயிரும். மனது தான் பலம். மனசில் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ மனசில் வந்து பாசிட்டிவ் வைப் வேணும், நமக்கு எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கும் பொழுது சுய பரிசோதனை அப்படிங்கிறது முக்கியம். வாழ்வியலில் நம்ம என்ன தவறு பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது ஒன்று. இன்னொன்று, அவங்களோட சோல், என்னோட சோல் எனக்கு சூப்பராக ஆக்டிவேட் பண்ணும், என்னோட சோல் எனக்கு சூப்பராக வழிகாட்டுதல் பண்ணும், என்னோட சோல் தான் எனக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுக்குது அப்படிங்கிற அடுத்த லெவல் கான்செப்டை உணர முடியும். அப்போ உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வீடு தான் காரணம் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்கம்மா. வாஸ்துவை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய எண்களை எழுத வேண்டாம், நம்ம சொல்லக்கூடிய சுவிட்ச் வேர்டை சொல்ல வேண்டாம். இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள் சொல்ல முடியும்? 1 வருஷம் சொல்லலாம், 2 வருஷம் சொல்லலாம், ஆயுள் முழுக்க சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போ நல்ல ஒரு தரமான வீட்டில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும், இயல்பாக நடக்கும். இதில் வந்து இந்த வேலை வாய்ப்பு மற்றும் நெகட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே இருக்காங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, நம்ம பல முறை முயற்சி பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையே இவ்வளோ தான், இந்த மாதிரி நெகட்டிவாகவே பேசுவாங்க, நெகட்டிவாகவே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் அப்போ நெகட்டிவாகவே நகர்த்து போயிட்டுருக்கோம். இப்போ இவங்கெல்லாம் நம்ம நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து காலையில் கந்த சஷ்டி கேளுங்க, சுப்ரபாதம் கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பணவரவுக்குன்னு சொல்லும் பொழுது சுப்ரபாதத்துலேயே அலமேலு மங்கா சுப்ரபாதம் இருக்குது, மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் கேட்பாங்க. இதை வந்து அதிகமாக யாரும் கேட்குறது கிடையாது. அதாவது அலமேலு மங்கா நாமாவலின்னு ஒன்று இருக்குது, அலமேலு மங்கா சுப்ரபாதம்னு ஒன்று இருக்குது. இதை கேட்கும்போது ஒரு வீட்டோட வைப்ரேஷன் சரியாகும். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் சொன்னால் இதெல்லாம் கேட்குறதுக்குலாம் இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. அதனால் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த இறை வழிபாட்டுக்கு உண்டான பாடல்கள்லாம் வீட்டில் போட்டு விடுங்க, நல்ல விஷயம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நதியே நதியே காதல் நதியே அப்படிங்கிற பாட்டை பார்க்கணும். அதில் அந்த நீர்வீழ்ச்சி, பணம்னா தண்ணி தான் பணம், நீர் தான் பணம். அப்போ நம்ம உடம்புலையும் 70% நீர் தான் இருக்குது, மனசுக்கும் தேவை அந்த நீரோட குளுமை தான். அப்போ அந்த பாட்டை வந்து கேட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு தூங்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம், ஒரு வேலை கிடைக்கணுமா, ஒரு எல்லோ கலர் பேப்பரில் சிகப்பு நிற பேனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து என் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது, அல்லது எனக்கு இந்த கம்பெனியில் இந்த போஸ்டிங் கிடைச்சிருச்சு இப்போது அப்படின்னு எழுதிட்டு 21 முறை எழுதிட்டு அந்த பேப்பரை ஒரு மஞ்சள் நிற நூலில் கட்டி முருகன் படத்துக்கு போட்டு விட்டுருங்க. அவர் பார்த்துக்குவார். வேலை பிடித்தவனுக்கு வேலை கிடைக்கும். அப்போ முருகனை தான் பிடிக்கணும். இது தெய்வமாக இந்த பாட்டு வந்து எல்லா விஷயத்துக்குமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் நிறைய நல்ல வேலையில் இருக்கும், ஆனால் நிம்மதியே கிடையாது, நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும், அவங்க மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி சுக்கிரன். நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு ஓடிக்கிட்டு இருந்தால் சுக்கிரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி. அப்போ ஒய்ஃபை அந்த ஒரு நாள், அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட அந்த ஆதிக்கம் பெற்ற அந்த நாள்களை மனைவியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியில் கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடுங்க. அவங்கக்கிட்ட சில குணங்கள் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்னும் நமக்கு வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா மனைவி உங்களை பாராட்டுவாங்க, போற்றுவாங்க. நீங்கள் பணத்தில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது தான் பெண்கள் வந்து எதிரடையான விஷயங்களை பேசுகிறதும் மரியாதை கொடுக்காமல் இருக்கிற விஷயங்களும் நடக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும். இது வந்து நம்ம வந்து மனநலத்தில் சொல்லக்கூடிய விஷயம். சைக்காலஜியாக நம்ம வந்து இந்த விஷயத்தை வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து எடுக்கும்போது வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு பர்ச்சேஸ் கூட்டிகிட்டு போகிறது, பெரிய பெரிய மாலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே வந்து பலதரப்பட்ட, அது நல்ல காஸ்ட், நீங்கள் வாங்கவே வேண்டாம் ஒன்றும், சும்மா பெரிய பெரிய மாலுக்கு போய் சுற்றி வாங்க. ஏன்னா அங்கே வர்றவங்க எல்லாருமே நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. அவங்களோட ஆறாவில் அவங்களோட எனர்ஜி அங்கே இருக்கும். அந்த எனர்ஜியில் நீங்கள் போய் மிங்கிலாகி வெளியில் வரும்போது உங்களுக்கும் ஒரு அசைவு ஏற்படும்.
ஏற்படும், உங்களுக்கும் ஒரு சேஞ்சஸ் வரும். அதே போல் பேங்க்ல எல்லாம் போய் கொஞ்சம் நேரம் இருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிராணி ஹீலிங்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள், எனர்ஜி சப்ஜெக்ட். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களையும் கிளையண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அவங்க வந்து வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதுக்கப்புறமும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருதுங்கம்மா. நிச்சயமா. அதாவது ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையுமே இந்த ஆன்சரில் வந்து சொல்லியிருக்கீங்கம்மா. அடுத்தது முக்கியமாக பெண்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இந்த இடத்துல பெண்களை வந்து ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருந்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து சுக்கிர பகவான் உள்ளேயே வரார். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா பெண்களோட ஆளுமைக்குள்ள இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சமையல் அறை அப்படின்னு சொல்லலாம். இந்த சமையல் அறை பெண்கள் இது சம்பந்தமா ஏதாவது ஒரு டிப்ஸ், இந்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கண்டிப்பா நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை எல்லாமே. அப்ப இது மூலமா ஏதாவது டிப்ஸ் நம்மளுடைய நிச்சயமாங்கம்மா. இந்த சமையல் அறையை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் வந்து அங்கே வந்து பயன்படுத்துறத கொஞ்சம் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அலுமினியம், ஹிண்டோலியம் கூட யூஸ் பண்ணலாம். ஹிண்டோலியம் வந்து அது வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலுமினிய பாத்திரங்கள் வந்து கிச்சனில் பயன்படுத்துறதை தவிர்க்கிறதும், மண்பாண்டங்களை அதிகமாக பயன்படுத்தும் போதும் அந்த இடத்துல வந்து இந்த பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்குது. அது போலவே நம்ம பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய் அதிகமாக, நல்லெண்ணெய் வந்து சனியின் ஆதிக்கம். அங்கே வந்து இடம் வந்து சுக்கிரன் சனி அப்படிங்கிறது பெரும் பணம். உணவுலேயும் இந்த மாதிரி சில உணவுகளை நம்ம வந்து கிரகத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து 7.5 சனி நடக்கட்டும் நடக்காமல் இருக்கட்டும் அதை பற்றி கவலை கிடையாது. சனி தான் நல்லவர், சனி தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். சனி வந்து எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல வந்து சனி பகவானை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் டெய்லி நம்ம போய் தீபம் போட்டுட்ருக்கோம். ஆனால் சமையலுக்கு நல்லெண்ணெய், அது செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது அந்த தொழிலுக்கு உண்டான முன்னேற்றம் இது எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நல்லெண்ணெயில் விளக்கு போட்டால் போதும் வீட்டில் அப்படிங்கிறது. நல்லெண்ணெய் டெய்லி அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அடிக்கடி சொல்லுவேன். அது போலவே நல்ல க்ளீனாக இருக்கணும் கிச்சன். இரவு நேரத்தில் சிங்கில் பாத்திரம் போடக்கூடாது. இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு வந்து இருப்பியல் படி கரெக்டாக குறிப்பிட்ட 22.5 டிகிரியில் அடுப்பு எரியும் போது அந்த வீட்டில் வளமை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இதுவும் பார்க்கணும். அது போலவே இங்கே இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிம்னி போட்டிருப்பாங்க எல்லா வீடுகள்லையும். இப்போ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாடல்லாம் போய் இப்போ சிம்னிக்கு வந்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனும் அதே நிலமையில தான் இருக்கும் நிறைய வீடுகளில். க்ளீனே பண்ண மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு வந்து இந்த சிம்னிலெல்லாம் அடைப்புகள் நிறைய வந்து ஆயில் தேங்கி நிற்குதோ, ஒரு தேக்கம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அப்போ அங்கே பணத்துலேயும் தேக்கம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த சிம்னி வந்து 3 months ஒன்ஸ் சர்வீஸு நம்மளே கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் பண்ணலாம். அல்லது அதுக்கு உண்டான நபர்களை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எல்லாமே வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பொருட்கள் அதிகமாக அடைக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தை நம்ம கவனத்தை கொண்டு வந்தோம்னாவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது முக்கியமாக பூஜை அறைக்கும் தேவையான ஒரு விஷயம். நிறைய படங்கள் வச்சுக்கிறது, கோவிலில் கொடுக்குற விபூதி குங்குமம்லாம் கொண்டு வந்து கொட்டி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. அன்னைக்கு ஒரு வாரம் வச்சுக்கலாம் எல்லாமே. அதுக்கப்புறம் அதோட எனர்ஜி அப்படிங்கிறது அது வந்து அவ்வளோதான். அதை முடிச்சுட்டா அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கலாம் புதுசாக அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். வீடு வாஸ்து, வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டோட எனர்ஜி, ஏன்னா வீட்டில் தான் அதிக நேரம் நம்ம இருக்கோம். ஜென்ரலாக வேலைக்கு பகல் நேரத்தில் போனால் கூட இரவு நம்ம தூங்குறது அங்கே தான். இந்த தூங்கும்போது தான் இந்த வீட்டோட எனர்ஜி, இந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்கள் கொண்டு வரும்போது நிரந்தரமான வாஸ்து தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும். அதாவது நிரந்தரமான வாஸ்து தீர்வு தான் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய நேர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து தூங்குற போது நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் எல்லாம் வரும். அன்னைக்கு டே பற்றினா அது அன்றைய நாள் எப்படி எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிறது. அதை தாண்டி கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வரும். பயங்கரமாக இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்பவே சிக்கலாக இருக்கும். அந்த நைட் நம்ம ரொம்ப ஒரு கொடூரமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு அளவுக்கு தான் சோதனையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு அடி மேலே அடி விழுந்துடுச்சுன்னா அவனுக்கு எதை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கணும். அது வந்து நெகட்டிவாக தான் யோசிக்க. இவங்க எல்லாமே இந்த பாம்பு கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சின்ன சட்டியில் வச்சு அந்த பெட்ரூம்லேயே அவங்க தலைக்கு பக்கத்துலேயே வச்சிடணும்.
இது வந்து ஒரு 30 days 1 month வச்சுருந்தாலே போதும், அந்த செடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து, ஏன்னா அது வந்து நெகட்டிவ்ஸை மட்டும்தான் அப்சார்ப் பண்ணக்கூடிய செடி. அது வந்து வீட்டில் அவங்களுக்கு யார் இது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்காங்களோ அவங்கள வந்து தெற்கு தலை வச்சு படுக்க வச்சு தெற்கு திசையில் அவங்களோட தலைக்கு பின்னாடி இந்த ஒரு சட்டியில் வச்சு வைக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிளியர் ஆகும். இவங்க இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கவங்க குளிக்கிற தண்ணியில் சால்ட்டு போட்டு குளிச்சுக்கிறதும் அவங்களோட ஆறாவில் இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு உண்டான எனர்ஜியை கிளென்சிங் பண்ணுங்க. நிச்சயமா. அதாவது இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை தாண்டி வேறு என்ன மேம் பண்ணலாம்? கோவில் அந்த மாதிரி போகிறதுனா என்ன மாதிரி போகலாம்? கோவில் அப்படின்னு போதுங்கம்மா, தடைகள் அப்படின்னாவே நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா விநாயகர் தான் சொல்லுவோம். விநாயகர் வந்து நம்ம வந்து யமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதில் குறிப்பாக வியாழக்கிழமை தோறும் காலையில் 6 to 7:30 யமகண்ட டைமு. அந்த நாள் வந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நாள். 7 தேங்காய் ஒரு நூலில் கட்டி அதை வந்து விநாயகருக்கு போட்டுட்டு ஒரு தேங்காய் கையில் எடுத்துக்கிட்டு அந்த விநாயகரை வந்து 16 முறை சுற்றி வந்து அந்த தேங்காயை உடைச்சிடணும். அப்போல்லாம் நமக்கு வந்து அந்த என்ன நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அதை பாசிட்டிவாக மாற்றி சிந்திச்சுக்கிட்டே வரணும். ஒன்று மட்டும் எடுக்கலாம். எடுத்து அதுபோல் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து உடைக்கும் பொழுது 9 வாரங்கள் உடைக்கும் பொழுது தடைகளும் நீங்கும், தடைகள் சம்மந்தப்பட்ட எண்ணங்களும் நீங்கும். ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி இதை பண்ணணும் அப்படின்னா அதில் சக்ஸஸும் கிடைக்கும். அருமைம்மா, அருமை, ரொம்பவே அருமை. பலருக்கும் வந்து இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது, அவங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமாக கிடைக்கும். நிச்சயமாங்கம்மா. நம்ம வாஸ்துலேயும் சொல்கிறோம், ஒரு பாட்டு கேளுங்க. உங்களுக்கு இந்த பாட்டு சொன்னேன் இல்லைங்களா, நதியே நதியே காதல் நதி, இதெல்லாம் மற்ற அந்த உள்ள கான்செப்டெல்லாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். அந்த பாட்டை மட்டும் பாருங்க, அந்த ராகத்தை மட்டும் கேளுங்க, உங்களுக்கு உண்டான சேஞ்சஸ் நிச்சயமா கண்டிப்பா. அந்த பாடல கேட்குறப்போ என்னன்னா ஒரு ஹாப்பினஸ் நம்மள அறியாமே வரும். நிச்சயமா நீங்க சொல்ற அந்த ராகம் தான் வேலை பார்க்கும். இந்த ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு விஷயத்த, ஹெல்த்துக்கா ஒரு ராகம், பணத்துக்கா ஒரு ராகம், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு தலைவலிக்கா ஒரு ராகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ வரும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொன்று சொல்லலாம் மக்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. இப்போ நம்ம வீடு சார்ந்து வீட்டுக்குள்ளே இந்த விஷயமெல்லாம் பார்த்தோம். ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்து நம்ம இந்த வீட்டில் இந்த மரங்களை எல்லாம் வைக்கவே கூடாது, இதையெல்லாம் நம்ம தொட்டே பாத்திரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு மரம் நம்ம சொல்கிறது இல்லைங்கம்மா. ஏன்னா நம்ம மரத்தை பற்றி பேசும்பொழுதே நம்ம ஏதோ இயற்கைக்கு எதிரானவர்களாக மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு தவறான இடத்துல ஒரு மரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வாஸ்துவோட பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது வெயிட்டு, கிராவிட்டி, லோட் அப்படிங்கிறது தான் இந்த இருப்பியலோட அடிப்படை விஷயம். அப்போ ஒரு மரம் ஒரு இடத்துல வளருது, தவறான இடத்துல, உதாரணத்துக்கு வடகிழக்கில் ஒரு வேப்ப மரம் வளருது அப்படின்னா அந்த குடும்பம் பின்தங்கி தான் இருக்கும். நீங்கள் நேயர்கள் வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் போகிற வழிகளில், உங்கள் ஊரில் எத்தனையோ இடங்கள்ல இந்த வேப்ப மரம் வடகிழக்கில் ஈசானியத்தில் இருக்கான்னு பாருங்கள். அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உணர்ந்துக்குங்க. இந்த மாதிரி வேப்ப மரம் அப்படிங்கிறது தவறான இடத்துல இருக்கும் பொழுது அங்கே வந்து பாதிப்புகளை பல விதத்துலேயும் கொடுக்குது ஒரு கான்செப்டு. அது போலவே காம்பவுண்டுக்குள்ளே சரியான இடத்துலையே கூட வேப்ப மரம் இருந்தால் அங்கே வந்து பெண்கள் வந்து அடி வாங்குறாங்க. பெண்கள் வந்து ஹெல்த்தில், வெல்த்தில், மனசில் எல்லாமே ஒரு தாழ்மையான இடத்துக்கு தான் போயிடுறாங்க. அது எப்படின்னா வார்த்தை சொல்கிறது, பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஜொலிக்கிறது இல்லை. அவங்க வந்து மேலும் மேலும் கீழே தான் போயிட்டுருக்காங்க எல்லா விதத்துலேயுமே. அப்போது ஒரு வீட்டோட பெண் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னா என்ன இருக்குது, வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, இதெல்லாம் கவனிக்கும். அதெல்லாம் சரி பண்ணும்போது ஒரு கேன்சர்லேயே இருந்தாங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் நமக்கு சரியான விஷயம் கிடைக்கும். இப்போ ரீசண்டாக கூட நான் வந்து ஈரோட்டில் ஒரு கிளைண்ட்டு பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு கட்டி இருக்குது. டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இது வந்து கேன்சராக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன உடனே அவங்க செய்த முதல் வேலை வாஸ்து பார்த்தது தான். எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த அமைப்பில் இருந்தால் கேன்சர் வரும்னு சொல்கிறீங்களே, அந்த அமைப்பில் எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, நான் டெஸ்ட் எடுக்கிறது, ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்கேனெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எங்கள் வீட்டை நான் கரெக்ட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு கேன்சர் வர வாய்ப்பு இல்லை, எங்கள் வீட்டோட வாஸ்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. வீட்டோட வாஸ்து உண்மையிலே கரெக்டாக தான் இருந்தது. சில மாற்றங்கள் பண்ணினால் போதும். சில விஷயங்களை, சில மரங்கள் அங்கே வந்து தென்கிழக்கில் வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வாழை மரம் வச்சுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து சொன்னதெல்லாம் கரெக்டு தான், கேண்டிலிவர் போர்ட்டிக்கோ போட்டிருக்கீங்க, படிக்கட்டு கரெக்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க,
ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் குறையே சொல்லலை. இந்த 2 விஷயம் உங்களுக்கு அடி வாங்கியிருக்கு. ஒன்று வந்து தென்கிழக்கில் வாழை மரம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு கேன்சருக்கு உங்களுக்கு உண்டான காரணம். இன்னொன்று உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கிற இன்டீரியர் வந்து வாஸ்துக்கு எதிர்மறையாக இருக்குது. அப்போ இந்த இன்டீரியர் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கணும். எந்த வாலில் இன்டீரியர் பண்ணலாம், எந்த வாலில் இன்டீரியர் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஃபால் சீலிங் அப்படிங்கிறதும் வாஸ்துவில் நிறைய பாதிப்புகளை கொடுக்குது. வீடு மட்டும் நான் வந்து கரெக்டாக வாஸ்துப்படி கட்டிட்டு நான் என் இஷ்டத்துக்கு நான் வந்து இன்டீரியர் பண்ணுவேன், நான் ஃபால் சீலிங் போடுவேன் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து ஏன்னா இந்த கர்மா உட்காந்துட்ருக்கோம் எங்கே பிடிக்கலாம் இவங்களை அப்படின்ட்டு. வாழை மரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க திரும்பவும் அந்த பாதிப்பில் இருந்து கூட அந்த மேடம் சொன்ன ஒரு வார்த்தை, நான் நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவேன், நான் வாழை இலைக்கு நான் எங்கே போவேன், இங்கே இருந்தால் போய் நான் அறுத்துக்குவேன், உடனே எடுத்துகிட்டு வந்துடுவேன், இப்படி காரணம் சொல்கிறாங்க. அம்மா வாழை மரம் முக்கியமாக 10 ரூபா கொடுத்து வாழை இலை வாங்கிக்கலாமா, இல்லைன்னா பிளேட்லேயே வைங்க. சாமிக்குன்னு நமக்கு ஒரு பிளேட் வச்சு சாப்பிட்ற, தட்டு வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க நல்ல வசதியானவங்க ஒரு வெள்ளியில் சாமிக்குன்னு சொல்லி ஒரு தட்டை கூட வாங்கி வச்சுருங்கம்மா, சாமி ஏன் வாழை இலையே வைக்கணும்னு ஏதோ கண்டிஷன் சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இதை செஞ்சால் தான் சாமி எனக்கு நல்லது பண்ணுவார், இந்த நாளில் இதை அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு உடச்சாங்கனாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அது போலவே நிறைய குணங்களை மாற்றணும். நிறைய தடைகள் இருக்கா, நிறைய பிரச்சனைகள் இருக்கா. நீங்கள் உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஈகோவில் இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு வேலை கிடைக்காம இருக்காங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோட அந்த ஹேபிட்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஈகோ இருக்கும், தாங்கிற அகம்தான் இருக்கும். அதை உடச்சி நீங்கள் வெளியில் வாங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நீங்கள் நார்மலாக இருங்க, ரொம்ப சிம்பிளாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக பழகுங்க, அன்பாக இருங்க. நீங்கள் ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா அவங்க 10 பொருள் திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு வந்துடுங்க, ஈகோவை உடைங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்மளோட குணாதிசயத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. சரியான குணாதிசயம் இருக்கணும் அப்படின்னா சரியான வாஸ்து உள்ள வீட்டில் இருக்கணும். அப்போ இதெல்லாம் எங்கள் வாஸ்து உள்ள வீட்டில் இல்லை, வாஸ்து பார்த்தாச்சு, இல்லை வாஸ்து பார்க்கணுன்னு உங்களை கூப்பிடணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட பைசா இல்லை, இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் வளமையோடு வாங்க, பிறகு கூப்பிடுங்க, சூப்பராக வந்து சரி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன விஸ்வரூப வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே. இது என்ன இப்போ ஈகோவை விடுறதுக்கு பணம் என்ன லட்சக்கணக்கில் செலவு பண்ண போகிறீங்க? மரத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா 1000 to 5000 செலவாகும் ஒரு மரத்தை அறுத்து எடுக்கிறதுக்கு. நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு 1 month பிஃபோர் ஒரு வீடு பார்த்தேங்க. குறிப்பாக அது ஒரு ஊரை சொல்லக்கூடாது. அவங்க வந்து அந்த அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க, பையன் வெளிநாட்டில் இருக்கான். அவங்களுக்கும் பையனுக்கும் ஒரே பையன், ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இவங்க ஃபோன் பண்ணாவே எரிஞ்சு விழுவானாம். அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம், எங்கள் வீட்டோட வாஸ்து என்ன இருக்குது, என்ன தவறு அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் பையன் உங்களோட வம்சத்தின் அடிப்படை வாரிசு உங்களை விட்டு விலகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வடமேற்கும் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் வடகிழக்கு தான் பையன் வடகிழக்கு கிழக்கு 22 டிகிரி தான் உங்கள் மகனுக்கு உண்டான பகுதி. அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், பலா மரம் இருக்குது, பால் வச்ச அந்த பலா காயோடு நிற்கிது. அவன் அப்போ அது வந்து பெண் ஆதிக்கத்துக்குள்ளே போயிடுச்சு அந்த வடகிழக்கு. அப்போ உங்கள் மருமக தான் இங்கே வந்து ரூலிங் அத்தாரிட்டி. அப்புறம் எப்படி மகன் வந்து உங்ககிட்ட பேசுவார்? அப்போ அவங்க கேட்குறாங்க, பலாமரத்தை எடுத்து அவங்க வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக பேசலைன்னா ஃபீஸே வாபஸ் உங்களுக்கு, எடுங்க. ஆனால் காய் சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் 2 மாதம், அப்போ 2 மாதத்துக்கு மகம் பேசலைன்னு கவலைப்படாதீங்க, பொறுமையாக தான் பேசுவாங்க. எப்போ நீங்கள் மரம் எடுக்கிறீங்களோ எடுத்ததுலேருந்து 90 டேஸுக்கு அப்புறம் உங்கள் மகன் பேசலை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை சரி பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. வாஸ்துவில் இதுதாங்கம்மா பெரிய தப்பு. வாஸ்து பார்க்குறாங்க, சரி பண்ணுறதில்ல. நம்ம இன்னும் எவ்வளோ எளிமையாக கொண்டு போய் அவங்கள கைப்பிடிச்சி தூக்கி விடணுன்னு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். ஓரளவுக்கு இப்போ வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து முன்னேறி வந்துட்டுருக்காங்க. அந்த அம்மா தனியாக இருக்கிறதுனால டெய்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. நானும் அவங்களுக்கு நான் நீங்கள் கவலைப்படாதீங்க, யாரும் இல்லை, பையன் வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் என்னோடய கிளைண்ட்ஸ் விஐபிஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப்னா அடுத்த செகண்ட் ஆள் வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் டெய்லி சொல்லிகிட்டே இருப்பேன், பலாக்காய் பெருசாகிடுச்சா, எப்போ பலாமரத்தை வெட்டலாம், நீங்கள் டெய்லி பலாமரத்தை வெட்டுறதுலையே இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் டெய்லி பையன் பேசலைன்னே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நான் அதுக்கு உண்டான விடையை கண்டுபிடிச்சிட்டேன், அதை சரி பண்ணினா தானே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம வீட்டோட வாஸ்து தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாம்மா. அதாவது வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நல்ல விஷயமும்
உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வாஸ்துவை கரெக்டாக பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை வந்து மற்றவங்களுடைய அறிவு தெளிவுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. நிச்சயமா இது எல்லாமே வந்து அவங்களுடைய மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் அப்படின்னு நம்புவோம். இந்த தருணத்துக்கு நேர்காணலுக்கு உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா, ஜோரா.